அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட் பெத்தஸ்தா குளம். ஸோ இந்த வசனம் வந்து யோவான் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டுவாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான் அப்படின்னு இருக்கு. ஸோ பெத்தஸ்தா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து ஹவுஸ் ஆஃப் மர்சி இல்லை ஹவுஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த குளம் அப்படின்றது வந்து அந்த பீரியடில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு குளமாக இருந்தது, ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்தது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அங்கேயே காத்திருப்பாங்க. ஏதோ ஒரு டைமில் வந்து அங்கே அந்த குளம் வந்து கலங்கும். அந்த கலங்கும் போது யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ, யார் முந்தி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அது குணமாகுது அப்படின்னு எல்லாரும் நம்பியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆகவும் செஞ்சுது. ஸோ அதனால அந்த குளத்தை சுற்றி வியாதியஸ்தர்கள் அநேகம் பேர் அங்கே இருந்திருக்காங்க. இந்த குளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குளம் இருக்கிற இடம் வந்து 2 ரிசர்வாயர்ஸ்க்கு மத்தியில் இருக்குது. ஒன்று வந்து நார்தன் பூல், இன்னொன்று வந்து சவுதர்ன் பூல். இந்த நார்தன் பூல் அப்படின்றது ரெயின் வாட்டர்லாம் கலெக்ட் பண்ணுற அந்த ரிசர்வாயர். இன்னொன்று வந்து இந்த சதர்ன் பூல் அப்படின்னு சொல்கிறது வந்து டெம்பிளில் வந்து இவங்களோட இந்த ரிச்சுவல்லாம் முடிச்சிட்டோம்னா அந்த வாட்டரை கலெக்ட் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மிக்வ அப்படின்ற அந்த வாட்டர் கலெக்டிங் ஏரியா வந்து சதர்ன் பூல். ஸோ இந்த 2 ரிசர்வாயர்களுக்கும் மத்தியில் இருந்தது தான் வந்து இந்த பெத்தஸ்தா குளம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெத்தஸ்தா குளத்தோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது ஒரு நேச்சுரல் இன்டர்மீடியன்ட் ஸ்ப்ரிங். ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அது வந்து சைஃபன் மெக்கானிசமில் வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைஃபன் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னு வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா புரியும். ஸோ நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிக்சரில் வந்து இது என்ன மாதிரி ஒர்க் ஆகும்னா, ஒரு இடத்துல இருந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி ஒரு டேங்க் மாதிரி ஒரு இடத்த ஃபில் பண்ணோம். ஸோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டியூப் மாதிரி இருக்கிற வழியாக தண்ணி வந்து ஒரு பர்டிகுலர் இடம் ஃபில் ஆன உடனே இந்த தண்ணி மேலே போகும். மேலே போனதுக்கு அப்புறமா வந்து அங்கேருந்து அது அந்த பூலுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிறது. இது இன்டர்மீடியன்ட் ஸ்ப்ரிங். அதனால் என்ன ஆகும்னா, நடுவில் ஸ்டாப் ஆகி வந்து அங்கே தண்ணி வந்து பூலுக்கு போகும். இப்போது இந்த வாட்டர் ஃப்ளோ ஸ்டாப் ஆச்சுன்னா அங்கே தண்ணி போகிறதும் நின்றுடும். ஆனால் தண்ணி போகிறது நிற்கிற அந்த டைம் அங்கேயும் நின்றுடும், இங்கே டேங்க்லேயும் நின்றுடும். அப்போ இந்த டியூப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் பேசேஜ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ திரும்பவும் வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது இந்த ஏர் பேசேஜில் இருக்கிற ஏர்லாம் வந்து முதல்ல வெளியில் ரிமூவ் ஆகும். அந்த ரிமூவ் ஆகிற ப்ராசஸ் அப்போ தான் என்ன இருக்குதுன்னா, இந்த பூலில் வந்து ஒரு பபிள் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த பபிளை தான் வந்து அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, யாரோ வந்து கலக்குவாங்க அப்படின்னு வந்து மக்கள் வந்து நினைத்திருந்தார்கள். அந்த டைமில் வந்து என்ன அப்படின்னா, அப்போது இந்த நேச்சுரல் இந்த ஸ்ப்ரிங்கோட வந்து ஒரு பியூட்டி என்னென்னா, இது வந்து ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் ஆல்சோ இது வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டராகவே இருக்கும். அதனால் சரும வியாதிகள் இருக்கிறவங்க, இல்லை ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த பூலில் வந்து இந்த பூலுக்குள்ளே இறங்குனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது குணமாகி இருக்குது. ஸோ மற்ற மக்கள், குருடர்கள் மற்றவங்களாக இருந்தாங்களா, அவங்களுக்குலாம் என்னென்னா, இது நிறைய பேருக்கு வந்து குணமாகுது, அதே மாதிரி நமக்கும் குணமாகுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நினச்சி தான் வந்து அந்த குளத்தை சுற்றி நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வாசித்த இந்த வசனம் இருக்கு இல்லைங்களா, இந்த வசனத்தில் 4ஆம் வசனம், ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். இந்த வசனம் வந்து இதை எழுதின ஆத்தர் வந்து ஜான் இல்லைங்களா. ஸோ இவரோட இவர் எழுதின மூலப்பிரதியில் இந்த வசனம் வந்து இல்லை. இந்த வசனம்
கிபி 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகள்ல வந்து சேர்க்கப்பட்ட வசனம். அதுவும் அது எப்படி சேர்க்கப்பட்டது அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். என்னன்னா, ஒருவர் தன்னுடைய குறிப்புகள்ல வந்து சைட்ல நோட்ஸ் எழுதுவோம் இல்லைங்களா? அந்த மாரி எழுதின ஒரு நோட்ஸ வந்து இங்க வசனமாக வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இத அப்பவே வந்து கிபி 220 டெர்ட்டுல்லியன் அப்படின்ற ஒரு சர்ச் ஃபாதர் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவர் அப்பவே சொல்லவும் ஆரம்பிச்சாரு. பட் பை த டைம் வந்து இந்த பிரதிகள் வந்து நிறைய வந்து வெளியில போயிட்டதுனால இதை முழுவதுமாக வந்து கட்டுப்படுத்தவே முடியல. ஆனா இப்போ 17th செஞ்சுரிக்கு அப்புறமா வர நிறைய மொழிபெயர்ப்புகள்ல, ஈவன் இன்றும் NIV, RVIC போன்ற மொழிபெயர்ப்புகள்ல இந்த வசனம் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகள்ல இருந்தாலும் இந்த இந்த வசனம் இருந்தாலும் அதோட ஃபுட் நோட்ல வந்து இது ஆடட் வேர்ஸ் அப்படின்னே வந்து எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆடட் வேர்ஸ் தெரியுமா? இதுதான் இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.